வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, புணர்ச்சி விதியில தான் ஒரு முக்கியமான ஒரு விதியை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே புணர்ச்சியை நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு எளிமையான முறையில நம்ம நிறைய வீடியோக்குள்ள போட்டிருக்கோம். அதுக்கான இணைப்பு கீழே கொடுத்திருக்கோம். நீங்க அந்த இணைப்பை பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதியை ஆரம்ப நிலையில இருந்து நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற புணர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே உங்களுக்கு பாதி பொருள் புரிஞ்சிருக்கும். உயிர் எழுத்து ஈற்றில் அமைந்திருக்கும் அப்படிங்கறது அதற்கான பொருள். நிலைமொழியின் ஈற்றில் உயிர் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது அந்த உயிரீற்று புணர்ச்சியில உடம்படுமை புணர்ச்சி. அப்ப உடம்படுமை புணர்ச்சினா என்ன? அப்ப உடம்படுமை அப்படிங்கும் போது உடன்படுத்துவதற்காக வரக்கூடிய மெய் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். இந்த விதியை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில ஒரு கதையாவே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனால நீங்க நல்ல கவனமா கவனிச்சீங்கன்னா இந்த புரியாத உடம்படுமை விதியை கூட மிக எளிமையான முறையில நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இந்த விதியை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். விதி கொஞ்சம் பெரிய விதி போல தெரியும். அதை கண்டு நீங்க பயந்துடக்கூடாது. சரியா? விதியை பாருங்க. ஈ ஐ வழி யவும் ஏனைய உயிர் வழி வவும் ஏமுன் இவ்விருமையும் உயிர் வரின் உடம்படுமை என்றாகும். இப்போ இந்த விதி பார்க்கறதுக்கு பெரிய விதியா இருந்தாலும் இதுல 4 பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க தைரியமா நீங்க கவனிக்கலாம். முதலாவது நம்ம பார்க்க போறது நிலைமொழி ஈற்றில் என்ன இருக்கு, வருமொழி முதல்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. திணை கூட்டல் அளவு. இந்த திணை அப்படிங்கிற அந்த சொல்லுல கடைசி எழுத்தாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு. அந்த திணை அப்படிங்கறதுல நைய நீங்க பிரித்து எழுதுனீங்கன்னா இன்னு கூட்டல் ஐ அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு. அடுத்ததா வருமொழி முதல்ல இருக்கிறது என்னன்னு பாருங்க, அளவு. அப்போ அகரம் அப்படிங்கிற எழுத்து தான் முதலாவதா இருக்கு. அகரமும் உயிர் எழுத்து தான். அப்போ நிலைமொழி ஈற்றிலையும் உயிர் எழுத்து இருக்கு, வருமொழி முதல்லையும் உயிர் எழுத்து இருக்கு. அப்போ இரண்டுமே உயிரெழுத்தாக இருக்கும்போது 2 உயிரெழுத்துக்கள் சேராது. ஒரு உடலும் ஒரு உயிரும் இருந்தா சேரும். அதை நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். அப்போ ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இருந்தா சேரும். ஆனா இரண்டுமே உயிரெழுத்தா இருந்தா அங்க சேராது. நீங்க அறிவியல்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி நீங்க படிச்சிருப்பீங்க. காந்தம், அதாவது மேக்னெட். அந்த மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லி இருக்கும். வட துருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த வட துருவமும் தென் துருவமும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அப்போ நார்த் போலும் சவுத் போலும் அட்ராக்ட் பண்ணும். ஆனா ஒரே துருவமா இருந்துச்சுன்னா, இரண்டுமே வட துருவமாக இருந்தா ஒன்றை ஒன்று எதிர்க்கும், ரிப்பிள் ஆகும். அப்போ இதே முறையை நீங்க தெரிந்து கொண்டால் இந்த முறை உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியும். இரண்டுமே உயிரெழுத்தாக இருக்கும்போது அது சேராது. ஒன்று உயிராகவும் ஒன்று மெய்யாகவும் இருந்தா எளிமையாக சேர்ந்து கொள்ளும். அப்போ இந்த இடத்துல இரண்டுமே உயிராக இருக்கிறதுனால இவர்களை உடன்படுத்துவதற்கு, அப்ப இவங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரும் சேர மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு மெய்யெழுத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மெய்யெழுத்தை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு பெரிய விதியை நம்ம சொன்னோம். அந்த விதியை கூட நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லி தர போறேன். கவனிங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டது அப்படின்னாச்சுன்னா சுமூகமா போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த உடன்பாடு அப்படிங்கறது தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இந்த உடன்படுத்தக்கூடிய மெய் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யகர மெய், வகர மெய், ஈ இவ், இந்த 2 எழுத்துக்களும் தான் உடன்படுத்தக்கூடிய மெய். இந்த 2 தான் உடன்படு மெய்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த யகரம் எங்கெல்லாம் வரும், வகரம் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விதியை பார்க்கலாம். இதை நான் ஒரு கதையாவே நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த யகரமையும் வகரமையும் ஒரு நாட்டாமையாக நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. சரியா? நாட்டாமை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தோலை துண்டு போட்டிருப்பாரு, சொம்பு வச்சிருப்பாரு. இது போன்ற ஒரு உருவத்துல நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாட்டாமைக்கும் சொல்லுவாங்க 18 பட்டிக்கு நாட்டாமைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டிங்கிறது கிராமங்களை குறிக்கும். இப்போ இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த 12 உயிர் எழுத்துக்களுக்கும் இந்த 2 நாட்டாமையும் நம்ம பங்குதாரா நம்ம வைக்க போறோம். யார் யாரெல்லாம் எந்தெந்த ஊர்களுக்கு நாட்டாமை அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். இ ஐ அப்படிங்கிற இந்த உயிர் எழுத்துக்கள்ல 3 எழுத்துக்களுக்கு யகரமை தான் நாட்டாமை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழியோட இறுதியில் வந்தால், இ ஐ, இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழி இறுதியில இருக்குதான்னு நீங்க பாருங்க. இந்த 3 எழுத்துக்களும் நிலைமொழி இறுதியில இருந்துச்சுன்னா நீங்க கூப்பிட வேண்டிய நாட்டாமை யகரமை நாட்டாமை. இந்த யகர நாட்டாமை என்ன செய்வாருன்னா
வறுமொழியில் இருக்கக்கூடிய நபரோடு பேசி சமாதானம் செய்வார். அப்போ அந்த ரெண்டு உயிரெழுத்து வரும்போது எதிர்க்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிரச்சனை நிறைவுக்கு வந்துடும். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா இ ஐ வழி யவ்வும் அப்படிங்கறதா விதி. அந்த விதியில ஒரு பகுதி இ ஐ வழி யவ்வும். அப்போ இந்த 3 எழுத்துக்கள் நிலைமொழியில வந்தா யகரமை. அடுத்தத பாருங்க, மீதி இருக்கிற 9 எழுத்துக்களுக்கும் வகர எழுத்து தான், இவ் அப்படிங்கிற அந்த எழுத்து தான் நாட்டாமையாக வரும். அப்போ நிலைமொழி ஈற்றுல என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்க. அது இ ஐ அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்களை தவிர வேறு எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்க வகர நாட்டாமையை கூட்டிட்டு வரணும். இவ் அப்படிங்கிற அந்த நாட்டாமையை கூட்டிட்டு வரணும். அவர் வறுமொழி முதல் எழுத்தோடு பேசி அவர் அந்த பிரச்சனையை தீர்வு செய்திருவார். இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் என்ன விதி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏனைய உயிர் வழி வவ்வும். அந்த வவ்வும் எவ்வும் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த புள்ளி வச்ச எழுத்து அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் இவ்வும் எவ்வும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பகுதியில் வரக்கூடியது ஏனைய உயிர்வரின் வவ்வும் அப்படின்னாச்சுன்னா மற்ற உயிர் எழுத்துக்களாகிய 9 எழுத்துக்களுக்கும் இவ் அப்படிங்கிற அந்த மெய் எழுத்து வரும் அப்படிங்கறது அதுக்கான பொருள். அப்போ இரண்டாவது அந்த விதியில இரண்டாவது பகுதியை நம்ம பார்த்துட்டோம். ஏ முன் இவ் இருமையும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலைமொழி ஈட்டுல ஏ அப்படிங்கிற எழுத்து நின்றால் மட்டும் அவருக்கு யகர நாட்டாம வந்தாலும் அவர் உடன்பட்டு போயிடுவாரு, வகர நாட்டாம வந்தாலும் உடன்பட்டு போயிடுவார். நான் உங்களுக்கு கதையா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஏ முன் இவ்விருமையும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு தருவேன். ஏ முன் இவ்விருமையும் உயிர் வரின் உடம்படு மெய் என்று ஆகும். இதுதான் விதி. அப்போ திரும்ப ஒரு விதியை சொல்றேன் பாருங்க. இ ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர் வரின் உடம்படு மெய் என்று ஆகும். இப்ப நம்ம எடுத்துக்காட்ட பார்க்கலாம். முதல்ல திணை அளவு, திணை கூட்டல் அளவு. அப்போ திணை அப்படிங்கிற எழுத்தை பார்க்கும்போது நிலைமொழி ஈற்றுல ஐ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. அப்போ ஐ அப்படிங்கிற எழுத்து இருந்தா நம்ம யகர நாட்டாமையை கூப்பிடணும். இது நம்ம மனசுல இருக்கணும். அப்போ யகர நாட்டாம வரணும்னா அதுக்கு என்ன விதி? இ ஐ வழி யவ்வும். அந்த விதியை நீங்க எழுதிட்டீங்கன்னா அந்த விதியோட பவர் என்னன்னா யகர நாட்டாமையை கொண்டு வந்து அங்க நிறுத்திடும். அப்போ திணை கூட்டல் ஈ கூட்டல் அளவு. அடுத்ததா நீங்க உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியை எழுதினீங்கன்னா ஈ கூட்டல் அ ஏ அப்படின்னு சொல்லி மாறும். திணை அளவு அப்படின்னு எழுதினீங்கன்னா சரியான விடையா மாறிடும். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈ கூட்டல் அ ஏ, அதனால திணை அளவு என புணர்ந்ததுன்னு எழுதினீங்கன்னா முழு மதிப்பெண் வாங்கலாம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. கோவில். நிறைய பேருக்கு இதுல கூட சந்தேகம் இருக்கும். கோவில்னு சொல்லணுமா கோயில்னு சொல்லணுமா? கோவிலா கோயிலா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பா கோவில் அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்களுக்கு இப்ப புணர்ச்சி விதியோடு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. கோ கூட்டல் இல் அப்படின்னு தான் நம்ம அதை பிரிக்கணும். கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா இல்லம். அப்ப கோ அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நிலைமொழி ஈற்றில் ஓ அப்படிங்கிற ஒரு நெடில் எழுத்து இருக்கு. அப்ப கோ அப்படின்னு சொல்லும் போது எந்த நாட்டாம வரணும் சொல்லுங்க? வகர நாட்டாம வரணும். அப்போ நீங்க இவ் அப்படிங்கிற எழுத்து அங்க கொண்டு வந்துடலாம். அதற்கான விதி என்ன அப்படின்னா ஏனைய உயிர்வரின் வவ்வும். அந்த விதியை மட்டும் நீங்க எழுதிட்டு இவ் அப்படிங்கிற எழுத்தை நீங்க கூடுதலா உள்ள இணைக்கணும். அப்போ கோ கூட்டல் இவ் கூட்டல் இல் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்த விதி என்ன எழுதணும்னு கேட்டீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்னு எழுதினீங்கன்னா இவ் கூட்டல் இ சீக்வல் டு வி. அப்ப கோவில் என புணர்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதினா முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. அடுத்ததான் நான் உங்களுக்கு இந்த ஏ முன் இவ்விருமையும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி தந்துடுறேன். ஒன்றே எண்ணின் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றே வெண்ணின் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றே கூட்டல் எண்ணின். அப்போ ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், ஒன்றே வெண்ணின் ஒன்றேயாம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஏ அப்படிங்கிற எழுத்து நிலைமொழி ஈற்றில் இருக்கும்போது அதை ஒன்றே எண்ணின் அப்படின்னு சொல்லலாம், ஒன்றே வெண்ணின் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுல நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தரேன். இந்த எடுத்துக்காட்டை நீங்க எழுதி பார்த்துட்டு நீங்க எனக்கு இதை வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ நீங்க பதிவிடலாம். நிலா ஒளி, பொறையுடைமை, திருவுளம், இந்த 3 சொற்களுக்கான புணர்ச்சியை நீங்க எழுதி
நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கு நீங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறக்காதுங்க. இன்னும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிட்டீங்கன்னா நாங்க அந்த வீடியோவில் நாங்க உங்களுக்கு போடுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.